ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமான்கிற இயேசு கிறிஸ்து அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றும் வாழ்வுதரும் உணர்வு வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 5 மாதங்கள் முடிந்து விட்டது. 6வது மாதத்தில் வந்திருக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற யாவருக்கும் மீண்டுமாய் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் இந்த வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது எங்களோடு கூட சேர்ந்து இந்த இறை பகுதிகளை வாசிப்பேன் என்று சொன்னால் அது உங்களுக்கும் ஆசீர்வாதம், எங்களுக்கும் ஆசீர்வாதம். ஆதலால் சொல்லப்படுகிற வேத வசனங்களும் ஜபத்தில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் ஒவ்வொரு நாளும் வாழ்வு தரும் உணர்வு வழியாய் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் 36 40 முடிய. இயேசு பிரதித்திரமாக, என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்காதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல என்றார். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதித்திரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து, நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். பாஸ்கா பண்டிகையில் நான் உங்களுக்கு ஒருவனை விடுதலை பண்ணுகிற வழக்கம் உண்டே. ஆகையால் யூதருடைய ராஜாவை நான் உங்களுக்காக விடுதலை பண்ண உங்களுக்கு மனதுண்டோ என்றான். அப்பொழுது அவர்கள் எல்லோரும், இவனை அல்ல, பர்பாஸை விடுதலை பண்ண வேண்டும் என்று மறுபடியும் சத்தமிட்டார்கள். அந்த பர்பாஸ் என்பவன் கல்லனா இருந்தான். செபிப்போமாக. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை பொழுதற்காக நன்றி செலுத்துகிறோம். வாழ்வு தரும் உணர்வு வழியாய் சந்தித்து உம்முடைய பிள்ளைகள் இந்த வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் 5 வசனங்களை வாசித்து செபிக்கிற காரியங்களில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டமைக்காய் நன்றி. இந்த காலை வேளையில கூட சுவாமி தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளுடைய மனதில் என்ன விண்ணப்பங்கள், என்ன எதிர்பார்ப்புகளோடு கூட வாஞ்சியோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, கர்த்தர் ஒவ்வொருடைய இதயத்தின் விடுதலை நிறைவேற்றுங்க. இதோ ஆண்டவரே, பள்ளிக்கூடங்கள் எல்லாம் ஆரம்பித்து விட்டது, காலேஜ் ஆரம்பித்து விட்டது. ஆண்டவரே, கடந்து போகிற உம்முடைய பிள்ளைகளை போகையிலும் வருகையிலும் உம்முடைய தூதர்களை முன்னும் பின்னுமா வைத்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, படிக்கிற காரியத்திலே ஞானத்தை கொடுக்க முடியாது செபிக்கிறோம். அன்று கற்றுக்கொள்ளுகிற காரியத்துல நல்ல அறிவை கொடுத்து ஞானத்தினால் நிரப்பி ஆண்டவரே, பெற்றோருடைய இதயத்தின் வாஞ்சைகளை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நிறைவேற்ற முடியாது செபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர், நீங்கள் அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. இந்த பிள்ளைகளுக்காக படுகிற பிரயாசங்கள் எல்லாம் கர்த்தர் நீங்க நிறைவேற்றி கொடுக்க முடியாது செபிக்கிறோம். வேதத்துல பார்க்கிறோம் ஆண்டவரே, நான் இந்த உலகத்திற்குரியவர் அல்ல, நான் பரலோகத்துக்குரியவர். அதற்காகவே நான் அந்த பூமியில இறங்கி வந்தேன் என்று சொன்னீரே. எங்களை மீட்கும் பொருளாக வந்த தெய்வமே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமீன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.